ஆச்சரியமான ஆராய்ச்சி. அமிலத்தன்மை உணவினால் மட்டும் உருவாவதில்லை. மாறாக மன அழுத்தம் காரணமாக உடலில் அதிக அமிலத்தன்மை ஆதிக்கம் உருவாகிறது. உயர் இரத்த அழுத்தம் உப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வதால் மட்டுமல்ல. முக்கியமாக எதிர்மறை உணர்ச்சிகளை மனம் அதிகம் சிந்திப்பதால். கொழுப்பு கொழுப்பு நிறைந்த உணவுகளால் மட்டுமல்ல. அதிகப்படியான சோம்பல் அல்லது உட்கார்ந்த வாழ்க்கை முறையும் அதிக காரணம். ஆஸ்துமா நுரையீரலுக்கு ஆக்சிஜன் வழங்குவதில் இடையூறு ஏற்படுவதால் மட்டுமல்லாமல். பெரும்பாலும் சோகமான உணர்வுகள் நுரையீரலை நிலையற்றதாக ஆக்குகின்றன. நீரிழிவு நோய் குளுக்கோஸை அதிகமாக உட்கொள்வதால் மட்டுமல்ல. பிடிவாதமான அணுகுமுறை கணையத்தின் செயல்பாட்டை சீர்குலைக்கிறது. சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலேட் வைப்பு மட்டும் இல்லை. ஆனால் உணர்ச்சிகளையும் வெறுப்பையும் மனதின் ஆழத்தில் வைத்திருப்பதாலும் ஏற்படுகிறது. ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் மனதை சரிசெய்யவும். உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.